பின்னர் தமிழ்நாடு கரையில் உள்ள பூம்புகார் என்பது நாங்கள் கண்டறிந்த சில கட்டமைப்புகள் அங்கு இருந்தன. அவை நிச்சயமாக மனிதனால் உருவாக்கப்பட்டவை. ஆனால் இப்போது மூழ்கியுள்ளன மற்றும் நிச்சயமாக கம்பத் வளைகுடா கலாச்சார வளாகத்தில் உள்ளன. இப்போது நாங்கள் மூழ்கிய துவாரகாவில் பல ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம். அதனால் அவர்கள் கரையோரமாக பயணம் செய்திருப்பது தெளிவாக தெரிகிறது. அவர்கள் சில குடியிருப்புகளை உருவாக்கி இருந்தார்கள். அந்த குடியிருப்புகள் எவ்வளவு மேம்பட்டவை என்று நான் கேட்க விரும்புகிறேன். நாம் சிந்திக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் கட்டிய அனைத்தும் 10,000 முதல் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு மூழ்கிவிட்டது. ஆனால் இப்போது கூட 12,000 ஆண்டுகள் மூழ்கிய பிறகும் அவை குடியிருப்புகளாக கண்டறியப்படுகின்றன. இதுவே அவர்களது நிலையை உறுதிப்படுத்துகிறது. அவர்கள் வெறும் வேட்டையாடு சேகரிப்பவர்கள் அல்ல. வேட்டையாடு சேகரிப்பவர்கள் 12,000 ஆண்டுகள் கழித்து கூட கண்டறியக்கூடிய இப்படிப்பட்ட குடியிருப்புகளை உருவாக்க முடியாது. இப்போது கூட நாம் குஜராத், வார்டா பகுதியில் பல ஆய்வுகளை நடத்தி வருகிறோம். அது குறைந்தது 5 முதல் 6,000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு இருந்தது என்றும் அது மூழ்கிவிட்டது என்றும் தெளிவாக நிரூபிக்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் அந்த காலத்திலேயே அற்புதமான கட்டிடங்களை உருவாக்கியிருந்தார்கள்.